Thank you, Lord. 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 அவங்க இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரிப்போமா? அவங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாருக்காகவே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைகிறார். ஆமென். ஆபிரகாம் காலமே எழுந்து சேனை கட்டி பலி செலுத்துவதற்கு தன் மகனையும் கூட்டிக் கொண்டு போனார். இந்த காலை பிள்ளைகளோடு குடும்பங்களோடு அங்கே நாம் இணைந்திருக்கிறோம். நாம் இந்த ஆன்லைன் வாயிலாக பல இடங்களில் இணைந்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் சில நிமிடங்கள் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். Let us thank the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எங்களுக்காக வருத்தப்பட்ட விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானம் பூதலத்தோ முழங்கால் எல்லாம் முடங்கும் நாமம், மகிமையுள்ள நாமம், வல்லமுள்ள நாமத்தை இந்த காணுடைய குடும்பங்களாய் பிள்ளைகளாய் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இந்த காணுடைய வரவேற்போம். எல்லாருமாய் திறந்திருக்கிறவர்களே சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எங்கள் மத்தியில் வாரம் ஆண்டவரே, வாரம் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இந்த காணொளியிலே இறங்கி வரட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால் இப்பொழுது நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நிரப்பும் என்று கேட்போம். ஆண்டவரே, எங்களை நிரப்பும். உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். இந்த இடத்தை முழுவதும் நிரப்பும். உடைய கிருபையினால் நிரப்பும். துதியினால் நிரப்பும். வல்லமையினால் நிரப்பும். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனை துதிப்போமாக. ஆமென். எல் ஷடாயை துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, ஓ இருக்கிறவனா இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, மோசேக்கு என்று வெளிப்பட்ட தேவன். ஆமென். இருக்கிறவனா இருக்கிற தேவன், மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த காலங்களிலே நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய வல்லமை இறங்குவதாக, நம்முடைய மகிமை இறங்குவதாக. இன்று காலையில் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு வார்த்தைகள் மூலம் நாங்கள் ஞானத்தை வைத்து ஜெபிக்க, இந்த வசனத்தை கட்டிக்கொண்டு காலையில் ஸ்தோத்திரிக்க, இந்த வசனம் நாங்கள் கேட்கிற வசனம், தியானிக்கிற வசனம் நாட்களோடு எங்களை நடத்தணும். எங்களோடு இந்த வார்த்தை வந்து எங்களை பலப்படுத்தணும். அப்படிங்களை ஆசீர்வதிப்பினாக. எல்லாரும் கரங்களை வைத்து வாரும் தூய ஆவியே, நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே அவரை மகிமைப்படுத்தி அப்படியே அவரை நாம் உயர்த்துவோம் என்ற காலையில் அப்படியே பாடி See you.
செலுத்துவோம். Oh, God has enabled us to get this morning. God has enabled us to come together this morning. God has helped us to see each other through this word, through this prayer. ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து அதை வைத்தே ஜெபிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15, 16. Hebrews chapter 13, 15 and 16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர்களும் ஆண்டவருக்கு செலுத்துகிறோ, அன்றையும் நன்மை செய்யவும் தானம் செய்யவும் வளர்வார்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஸ்தோத்திர பலி. அப்போ இது தமிழுடைய ஸ்தோத்திர பலி இருக்கிறது. மூலமான ஆங்கில வேதாந்தத்தில் by him therefore let us offer the sacrifice of praise என்கிறது துதி. அப்போ தேவனை துதிக்கிற துதி மிக முக்கியமானது. தேவனை துதிக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவரை துதிக்கும் போது வருகிற நன்மைகள் ஏராளம். அந்த பிரைஸ் என்ற வார்த்தை, அந்த துதி என்ற வார்த்தைக்கு மூலமொழியிலே ஹலல் என்று சொல்லப்படுகிற HALLEL is found throughout the Bible as the Hebrew word for praise. எபிரேய வார்த்தை ஹலல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால வேதாந்தம் ஹல்லேல் ஹல்லேலூயா என்று அதிலிருந்து பெறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஹல்லேல் is the most common word for praise. அதே நேரத்தில் இந்த யாதா என்ற ஒரு எபிரேய வார்த்தை to worship, extend the worship to God என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டெகிலா என்ற துதியின் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்தில் துதி என்பதற்கு எபிரேய வார்த்தைகள் அநேக வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை மூலம். அப்போ இந்த யாதா என்றால் நல்ல கரங்களை வைத்து அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். டெகிலா என்றால் பாடி துதிக்க வேண்டும். ஹல்லல் என்று சொன்னால் ஸ்தோத்திர பலிகளை எடுத்து துதிக்க வேண்டும். இப்படி பலவிதமான ஏராளமான துதிகளை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஏன்? நம்முடைய தேவன் ஒருவரே அவர் துதிக்கு பாத்திரர். தேவன் ஒருவரே எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் அவர் பாத்திரர், சர்வ வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 156 பைபிள் commands us to praise. வேதம் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறது. நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்ற காரணம் நம்முடைய தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று அது கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுவாசமுள்ள யாம் கர்த்தரை துதிப்பதாக Psalms 150:6. Let everything that hath breath praise the Lord என்கிறது. ஆகவே இது ஒரு கட்டளை. நாம் தேவனை துதிப்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். எபிரேயர் வாசித்த எபிரேயர் 10:19 praise helps us to access God. தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு துதியின் மூலமாக தான். ஆண்டிடத்தில் நான் நெருங்கணும், தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போகணும், அவருடைய பிரசனத்தை உடனும் சொல்றாங்கன்னா ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சோம். வேலைக்கு போகும்போது, காரணம் போகும்போது, நடக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கவே. காலையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போதே சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென் லார்ட். இதெல்லாம் துதியின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற இடத்தில் தேவன் இறங்கி வருகிறார். Praise helps us to access God. அடுத்தது சங்கீதம் 22:3 வசனம் சொல்லுகிறது, எங்கே துதி இருக்குதோ அங்கே தேவன் இறங்கி வந்து விடுவார். அங்கே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்குமா. ஆமென். அந்த 22:3 சொல்லுவது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவனே பரிசுத்தர். ஆமென். Oh Lord, you inhabit in the praises of Israel. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீங்க. ஆண்டவரே, இந்த காலை துதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலையிலே உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் போது, எத்தனை பேர் எழுத முடியாமல் இருக்கும்போது, அப்போ நாம் எழுப்பி துதிக்கிறோம். தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறோம். இந்த துதியில் ஏதோ ஒன்று நடக்கும். சங்கீதம் 17:5 சொல்லுகிறது, praise brings productivity. அதாவது நல்ல செழிப்பை கொண்டு வருகிற துதி. நம்ம துதிக்க 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 ஏதோ
கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்து கொண்டே இருக்கும். ஏசாயா 61:3 சொல்லுகிறது, drives away all the despair. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை, போராட்டம், துக்கத்துக்கு பதிலாக துதி, ஆனந்தம், சந்தோஷம் கொடுக்கிற துதி, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான துதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு காலையில் எழுப்பி வேற ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஜோமணிக்கு இன்னைக்கு வேலைக்கு போனா எந்த காரியங்கள் செய்ய புறப்பட்டால் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஓ ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஓ, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வாசிக்கிறோம்? இந்த துதி என்பது ஒரு வெப்பன், தேவனை துதிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிகாரத்தில் வாசிக்கிறோம், எல்லா சமயத்திலும் தேவனை துதிக்கும் போது அது ஒரு வெப்பன், சத்துருவுக்கு எதிராக போராடுகிற ஒரு ஆயுதமாக தேவன் அதை மாற்றுகிறார். இப்படி தேவனை நாம் துதிக்க வேண்டும். இப்படி தேவனை நாம் துதிக்கிற வேளையில், அந்த காலவெளியில நாம் துதிக்கும் போது என்னது, நம்முடைய ஆவி பலன் அடையும். நம்முடைய ஆவியிலே ஒரு உற்சாகம் வந்துவிடும். அடுத்தது தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்துவிடும். சங்கீதம் 22:3 வாசிப்பது போல, praise brings the presence of God. தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். துதிக்க 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 தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் இறங்கி வரும். துதிக்கிற வேதத்தில் துதித்த போது எரிகோ கோட்டை விழுந்தது என்று பார்க்கிறோம். வேதத்தில் துதியினால் நடந்த சம்பவங்கள் ஏராளம் ஏராளம். எங்கெல்லாம் தேவனை அவருடைய ஜனங்கள் துதித்தார்களோ அங்கெல்லாம் அவருடைய மகிமை இறங்கி வந்தது. கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி, இதுவரை எங்களை காத்தீரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வழி நடத்தினரே ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருந்தீரே ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்தினீரே ஸ்தோத்திரம், இன்னும் இந்த நாளை ஆஸ்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் எங்களோடு கூட நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 73:1 சுத்த இருதயம் உள்ளவராகிய சிறுவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். துதிக்கிற மக்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். God is good to those that praise him. தேவனை துதிக்கிற ஜனங்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார், மகிமை நிறைந்தவராக இருக்கிறார், வல்லமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஏசாயா 25:1 சொல்கிறது, என் தேவனே நான் உயர்த்தி துதிப்பேன். ஆமென். ஓ, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். தேவனை உயர்த்தி நாம் துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. இந்த காணொளியிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக, தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. உம்மை நாங்கள் உயர்த்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிப்போம். ஏசாயா 25:1 என் அதிசயமானவைகளை செய்தீர். ஆமென். பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். அப்ப துதிக்க துதிக்க அதிசயமான காரியங்கள் நடக்கிறது. துதிக்க துதிக்க மகிமையான ஆலோசனைகள் வெளிப்படுகிறது. துதிக்க துதிக்க வல்லமையான காரியங்கள் உண்டாகிறது. அதனால் ரோமர் 12:1 உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து தேவனை துதியுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். சங்கீதம் 42:11 சொல்லுகிறது, என் ஆத்மாவை நீயே சோர்ந்து போனாய், தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். துதிக்கிறவர்களுக்கு தேவ பலன் இறங்கி வரும். துதிக்கிறவர்களை தேவன் உயர்த்தியவரை மகிமைப்படுத்துகிறார். துதியில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும், தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும். காணொலியிலே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 9:2 வாசிக்கிறோம், we'll be glad and rejoice when we sing and praises of your name. உடைய நாமத்தை துதித்து நாங்கள் பாடும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது, சந்தோஷம் வருகிறது. ஆமென். அங்கே அந்த காணொலியிலே எபிரேயர் 13:15 நாம் வாசித்தது போல துதியினால் தேவ மகிமை இறங்கி வருகிறது. எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாறணும். நம்முடைய பிள்ளைகள் தேவனை துதிக்கிறவங்க மாறணும். துதிக்கு எதிர்ப்பதும் மறுமொழிங்க தான். மறுமொழிங்க இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில் ஒன்றாலும் வீணான வார்த்தைகளை எதுவும் சொல்லிடக்கூடாது. புதிய வார்த்தைகளை மட்டும் கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார். யோக பக்தருடைய வாழ்க்கையில்
because of your love, நான் அவசரம், I will praise you as long as I live. உடைய அன்பினால் ஆண்டவரே, உடைய அன்பை நினைத்து நான் உயிரோடு இருக்க மட்டும் உண்மையே நான் துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதைப் போல ஆசீர்வாதம் மட்டுமே இல்லை. இந்த நாள் துதியின் நாள், இந்த நாள் ஒரு மகிமையின் நாள். சோர்ந்து போகிறீர்களோ, யாரோ சொன்னதை வச்சு வேதனையோடு இருக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிங்க. இந்த காரியம் நடக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஃபெட்டப் ஆகிருக்கீங்களோ, இந்த காலத்திலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மத்தேயு 4:10 சாத்தான் தேவனை சோதிக்க வரும்போது, இயேசுவை சோதிக்க வரும்போது, தேவன் ஒருவரே நீ பணிந்து கொள்வாயாக என்று சொன்னார். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான். சாத்தானை தேவனை பணிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். துதிக்கும் போது சேர்த்ததற்கு இவனால் ஆமென், சாத்தான் விரட்டப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 28:7 சொல்கிறது, The Lord is my strength and my shield. Amen. I leap with joy and with praising and song. துதியின் பாடலினால் அவரை மகிமைப்படுத்துகிறேன். அவரே எனக்கு பலனாக இருக்கிறார். கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணின காரணங்களே, ஆண்டவரே துதியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. சங்கீதம் 145:3 சொல்கிறது, Great is the Lord, He is worthy to be praised. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். இந்த காரணங்களில் துதியினால் வருகிற சகல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் மகிமைப்படுத்த ஆமென். நம்முடைய வாழ்வில் தேவ கிருபையை பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி சில நிமிடங்கள் இந்த பாடலோடு இணைந்து துதிக்க போகிறோம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வில் நீர்தான் கேடகம் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று துதிக்க போகிறோம். துதிக்கும் போதே சுகம் உண்டாகும், இந்த காரணங்களில் வெற்றி உண்டாகும். இந்த நாளுள்ள வேலைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ மகிமை இறங்க போகிறது. Let
துதிப்பது எவ்வளவு பேர் ஆனந்தம். துதியினால் வருகிற சாக்கியங்களை தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதியின் வல்லமையினால் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த துதியின் வல்லம் இறங்கட்டும். கோபம், வேதனைகள் மறையும், வியாதிகள் மறையும், பாடுகள் மறையட்டும். துதியின் வல்லமையினால் நாள் முழுவதும் உடைக்கிறது, மாதம் முழுவதும், வாரங்கள் முழுவதும், வருடம் முழுவதும் உடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.